ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாம்பழ பாயாச ரெசிபி உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஆனால் கட்டாயம் நீங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்த்தே ஆகணும்ப்பா. அவ்வளோ சூப்பராக இருந்தது. சரியா, கடாயில் தண்ணி ஊற்றிக்கங்க. குட்டி குட்டியாக ஜவ்வரிசி இருக்கும் இல்லையா, அது போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா பெரிய ஜவ்வரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜவ்வரிசி நல்லா வேகட்டும். இந்த மாதிரி 2 மாம்பழம் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சிருக்கேன். ஒன்று வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். பாயாசம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, மெல்லிசா இருக்கும் இல்லையா சேமியா, அதோட சேர்த்து நல்லா பொடிசா நல்லா நொறுக்கி விட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் பாலில் அப்படி இல்லைன்னா தண்ணியில் கூட கஸ்டர்ட் பவுடர் இருக்கு இல்லையா, அது 1.5 ஸ்பூன் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கஸ்டர்ட் பவுடர் போடுறதுக்கான மெயின் ரீசனே வந்து எல்லோ கலர்ல வரணுன்றதுக்காக தான். அதுக்காக வந்து பாயாசம் வந்து கெட்டியாகக்கூடாது. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜவ்வரிசியும் சேமியாவும் நல்லா தண்ணியில் வேகணும். அதுக்கப்புறம் பாலை ஊற்றி பால் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கலந்து வச்சு கஸ்டர்ட் மில்க் இருக்கு இல்லையா, அதே அது கூட சேர்த்துக்கோங்க. இந்த மாம்பழ பாயாசம் வந்து ஃபர்ஸ்ட் தித்திப்பா இருக்கணுங்க. கொஞ்சம் சுகர் போட்டால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். சுகர் போட்டால் தான் வந்து பாயாசம் வந்து கெட்டியாகாம இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். இப்போ லாஸ்ட்டாக வந்து மேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோ இல்லையா, அதையும் அதோட சேர்த்துக்கோங்க. நல்லா சூடான பாயாசத்தில் மேங்காவை சேர்த்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ உங்க குழந்தைங்க எந்த மாதிரி நட்ஸ் போட்டா விரும்பி சாப்பிடுவாங்களோ அந்த எல்லா நட்ஸையும் நெய்யில நல்லா தாளிச்சு கொட்டிக்கங்க. என் பிள்ளைங்களுக்கு வந்து கேஷ்யூ நட் போட்டா பிடிக்காது. கேஷ்யூ நட் தவிர மற்ற எல்லா நட்ஸும் நான் சேர்த்திருக்கேன். இதுல கேஷ்யூ நட்டோட சாரப்பருப்பு சேர்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். பிள்ளைங்க அதை ஒதுக்காம எல்லாத்தையும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்க வீட்டுல கெஸ்ட் எல்லாம் யாராவது வராங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம சூப்பரா இருக்கும். கண்டிப்பா உங்கள்ட்ட இது எப்படி செஞ்சிருக்கீங்க, ஏதோ ரெசிபி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போவாங்க. கண்டிப்பா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. செம்மையா இருக்கும்.